ஹலோ காய்ஸ், ரஜினிகாந்த் நடிக்க போற தலைவர் 173 இந்த படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான சூப்பரான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். நான் இப்போ சொல்ல போறதெல்லாம் பக்காவா நடந்தா கண்டிப்பா படம் 1000 கோடியை தொற்றும். ஸோ அது என்ன மேட்டர்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தலைவர் 173 சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்துல ஒரு பக்காவான ஆக்ஷன் படமா ரெடி ஆகிறதா இருந்துச்சு. இந்த படத்தை ஆரம்பிக்கிறப்ப அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் சுந்தர்சி இந்த படத்தை எடுக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் அவரு வெளியே போய் சிபி சக்கரவர்த்தி உள்ள வந்தாரு. இப்ப சிபி சக்கரவர்த்தி ரீசெண்டா வெளியே போறதா அப்டேட் வந்துச்சு. டான் படத்துக்கு அப்புறம் நம்ம சிபி சக்கரவர்த்தி தெலுங்குல நாணிய வச்சு ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. அந்த படம் சில காரணங்களால நடக்காம போயிடுச்சு. இப்ப சிபி சக்கரவர்த்தி எல்லாத்தையும் விட்டுட்டு தலைவர் 173 வந்துட்டனால நாணி படத்தோட ப்ரொடியூசர் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எங்களோட படத்தை முடிச்சுட்டு அப்புறம் யார் படத்தை வேணாலும் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆனா இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, சமாதானமா போயிட்டு தான் அப்டேட் வந்திருக்கு. எந்த விதத்துல சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க ஃபர்ஸ்ட் தலைவர் 173 முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்க நாணி படத்தை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த பிரச்சனை ஃபுல்லா சுமூகமா முடிஞ்சிட்டு தான் சொல்றாங்க. ஆனா திரும்ப பிரச்சனை வருமா என்னன்னு தெரியல, டவுட்டா தான் இருக்கு. சோ இப்போ தலைவர் 173க்காக சிபி சக்கரவர்த்தி நிறைய பிளான வச்சிருக்காரு. முன்னாடி சோபனாவை நடிக்க வைக்க போறதா பேசினாங்க. ஆனா இப்ப சிம்ரனை ஹீரோயினை நடிக்க வைக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. நம்ம தலைவர் கூட லாஸ்டா பேட்ட மூவில நடிச்சிருந்தாங்க. சோ பேட்ட படத்துக்கு அப்புறம் ரஜினி சிம்ரன் ரெண்டு பேரும் இந்த படத்துல இணைய அதிக வாய்ப்பு இருக்கு. சிம்ரனை தாண்டி ஒரு பயங்கரமான கேமியோ இந்த தலைவர் 173ல இருக்க போறதா சொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தா படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போற கமல்ஹாசன் தான். ஆமாங்க, நம்ம கமல்ஹாசன் இந்த தலைவர் 173ல ஒரு பயங்கரமான கேமியோ பண்ண போறதா அப்டேட் வந்திருக்கு. சிபி சக்கரவர்த்தி தனியா கேமியோக்குன்னு ரோல் ஒதுக்கிட்டாராம். இதையும் தாண்டி இன்னொரு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் என்னன்னா, இயக்குனர் சங்கர் இருக்கார்ல, அவர் இந்த படத்துல மெயின் வில்லனா வர போறதா அப்டேட் வந்திருக்கு. இதுக்காக சங்கர் டீமே போய் கேட்டிருக்காங்க. அவரு ஓகே சொல்லிட்டதா அப்டேட் வந்திருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை இயக்குனா மட்டும் தான் நடக்கும். அஸ்வந்த் மாரி முத்து உள்ள வந்தா இது எதுவுமே நடக்காது. அவரோட ஐடியாவே வேற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை கன்ஃபார்மா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, கேமியோ ரோல்ல கமல்ஹாசன் நடிப்பாரு, பேரா சிம்ரன் வருவாங்க, ஒரு பயங்கரமான வில்லன் ரோல்ல சங்கர் கண்டிப்பா வருவாரு. மூவி டீம் என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா யார் இந்த படத்தை எடுத்தாலும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கண்டிப்பா படம் வந்துரும். சோ அடுத்த வருஷம் பொங்கல் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி தான் படத்துக்கான ஒர்க்கை பார்க்க போறாங்க. சோ காத்திருந்து பார்க்கலாம். நம்ம தலைவரோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துடுறீங்கன்னா, உங்களுக்கு தலைவரோட மூவிஸ்ல எந்த மூவி ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தை ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.